இஸ்ரேல் ஈரான் போர் 8வது நாளாக நடைபெற்று வருகிறது. மாறி மாறி தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியர்கள் ஈரானில் சுமார் 10,000 பேர் இருக்காங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனாயிரம் பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 2,000 பேர். அவர்களை பத்திரமாக கொண்டு வர வேண்டும் என்பதே நம்மளுடைய அசைன்மெண்ட். ஏற்கனவே 110 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. அவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஈரான் போர் நடக்குது, இஸ்ரேல் போர் நடக்குதுங்கிறதெல்லாம் அவங்களுடைய வான்வெளிகள் அடைக்கப்பட்டிருக்கு. எந்த நாட்டு விமானங்களும் பறப்பதற்கு அனுமதி கிடையாது. ஏன்னா பாதுகாப்பு இல்லை. இவங்க மேலே மிசைல் அடிக்கிறாங்க, அங்கேருந்து இங்கே மிசைல் போடுறாங்க. விமானம் போய் சிக்கி கொண்டால் என்ன செய்வது? அதனால் நம்ம இந்திய மாணவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஈரான்லேருந்து அப்படியே பக்கத்தில் அர்மேனியா அப்படின்னு சொல்லி ஒரு நாடு இருக்குங்க. குட்டி நாடு தான். அந்த அர்மேனியா போயிட்டு அர்மேனியாவிலேருந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, அப்படி அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு இருந்தார்கள். இப்படி தான் ஏற்கனவே 110 பேர் வந்தாங்க. இப்போது ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய வான் பரப்பில் இந்திய விமானங்கள் பறக்க நாங்கள் அனுமதி தருகிறோம், சிறப்பு விமானங்கள் வரலாம், இந்தியர்களை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி மொத்தத்தில் சுமார் 10,000 பேர் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதே போல தான் இஸ்ரேலில் டெல் அவீவில் உள்ளவங்க, அதாவது நில வழியாக வேறொரு நாட்டிற்கு வந்துவிட்டு அங்கிருந்து அப்படியே இந்தியா வருவதாக அமைந்திருக்கிறது. இந்தியர்களை பொறுத்தவரை இதுதான் நிலைமை. அங்கே தூதரக அதிகாரிகள்லாம் மும்முரமாக வேலை செய்கிறாங்க. இந்தியா ஏற்கனவே ஈரான் தூதரகத்திற்கும் அர்மேனியா தூதரகத்துக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி இந்தியர்களை பத்திரமாக கூட்டிட்டு வர அடுத்த 2 நாளில் சுமார் 1000 மாணவர்கள் இந்தியா திரும்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்திய மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க. ஏற்கனவே வந்த 110 பேர் பேட்சில் 90 பேர் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில், ஈரான் இஸ்ரேலை பொறுத்தவரை, அதாவது இஸ்ரேலுடைய க்ரூஸ் கப்பல், சொகுசு கப்பல் ஒரு கடல் பகுதியில் சிக்கி கொண்டது. ஏன் அப்படின்னா போர் ஆரம்பித்து விட்டது. வேறு எந்த நாட்டிலிருந்தும் அந்த கப்பல் மேலே தாக்குதல் நடத்திவிடக்கூடாது என அவங்க என்ன பண்ணாங்க, வேற ஒரு போர் படகு, அதில் ஆயுதம்லாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு படகு, அதை அனுப்பி பாதுகாப்பாக அந்த க்ரூஸ் கப்பல், மாட்டிக்கொண்ட கப்பல் இஸ்ரேல் வந்து சேர்ந்தது. அந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதனை பார்த்து விடுப்போம். இஸ்ரேல் ஈரானோடு மோதி கொண்டிருக்கும் அதே நேரத்தில் காசாவிலும் அவர்களுடைய போர் தொடரத்தான் செய்கிறது. தினம் தினம் அங்கேயும் பொதுமக்கள் அந்த நிவாரணப் பொருட்களை வாங்க வருபவர்கள் துப்பாக்கி சூடில் உயிரிழந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த போரை ஒரு பக்கம் அப்படியே கண்டினியூஸாக நடத்தி வராங்க. இன்னும் ஒரு புறம் டெஹரான், அதாவது ஈரானோட போர் நடத்தி வராங்க. டெஹரானில் ஈரானிய மக்கள் இன்று ஒன்றாக திரண்டு இஸ்ரேலின் தாக்குதலுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள், போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். ஈரான் மீது தாக்குதல் நடத்த எங்கள் நாட்டு போர் விமானம் எப்படி புறப்பட்டு போகுது பாருங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்து விடுப்போம். இஸ்ரேலை தாக்க எங்கள் நாட்டிலேருந்து ஏவுகணை எப்படி புறப்பட்டு போது பாருங்கன்னு சொல்லி ஈரான் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்து விடுப்போம்.
கட்டடங்களை பொறுத்தவரை இரு நாட்டிலும் சேதம் அதிகம். ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள். எங்கேயும் இடிபாடுகளாக காணப்படுகிறது. இஸ்ரேலில் டெல் அவீவ்லையும் சேதம் அதிகமாக காணப்படுகிறது. நிறைய அப்பார்ட்மெண்ட் மீது அந்த குண்டுகள் விழுந்திருக்கின்றன. இஸ்ரேலிலும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஈரானிலும் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேலை காட்டிலும் ஈரானில் 10 மடங்கு உயிரிழப்பு அதிகம் என்று சொல்லப்படுகிறது. கட்டிட இடிபாடு சேத காட்சிகள் இஸ்ரேலிலிருந்து அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.